Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி அண்ட் பூரி தான் பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ்ஷை வந்து நம்ம இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம், சூடான சாதத்துலயும் போட்டு சாப்பிடலாம். ஆனா இது வந்து பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி அண்ட் பூரி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். நான் சொல்றத விட நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும், அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 4 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி. வெங்காயம் வந்து பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளி வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கொத்தமல்லி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலை நம்ம அப்படியே ஆட் பண்ணால் பசங்க வந்து அதை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கருவேப்பிலையே இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 7 days 7 தோசை ரெசிபீஸ் ப்ளஸ் 7 days 7 சைட் டிஷ் ரெசிபீஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நம்ம நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, கருவேப்பிலை பொடி இது 4த்தையும் ஆட் பண்ணிடலாம். இது 4த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 5 minutes நல்லா வேகட்டும். 5 minutes கழித்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, அதனால் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா அது வாசனை வந்து அடங்கிடும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஆனியன் டொமேட்டோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியும் இந்த வெங்காய தக்காளி தொக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.